Hello viewers, good evening. Today we are going to talk about how to ask questions in the negative sentences in the simple future tense. Okay, simple future tenseல எப்படி நம்ம நெகட்டிவ்ல கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நெகட்டிவ்னா என்னது நமக்கு அவன் வந்து அந்த வேலையை செய்ய மாட்டான், அவன் விளையாட மாட்டான், அவன் போக மாட்டான், அவன் வரமாட்டான், அவன் பேச மாட்டான், இதெல்லாம் நமக்கு என்னது நெகட்டிவ். நெகட்டிவ்ல கொஸ்டின் என்னது நமக்கு அவன் பேச மாட்டானா, அவன் விளையாட மாட்டானா, அவன் சாப்பிட மாட்டானா, ஓகே இதெல்லாம் நமக்கு என்னது நமக்கு நெகட்டிவ்ல கொஸ்டின்ஸ். ஓகே, so today we are going to write how to make sentences in the negative form. ஓகேங்களா, இந்த simple future tense. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி நமக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நமக்கு என்னது இனிமேல் நடக்க போற விஷயத்த நம்ம சொன்னா அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இனிமேல் நடக்க போற விஷயத்த நெகட்டிவா பேசினா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அவ்வளவுதான். இங்க பாருங்க, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். நெகட்டிவ்ல நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கறது. ஓகேங்களா, ஸோ எழுதி வச்சுக்க பாருங்க. அவன் இட்லி சாப்பிட மாட்டானா. ஓகே, இது நம்ம கேஷுவலா கேட்போம். ஓகே, ப்ராக்டிக்கல் லைஃப்ல அவன் இட்லி சாப்பிட மாட்டானா, இது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாப்பிட மாட்டானா அப்படிங்கிறத நமக்கு என்னது ஃபியூச்சர் டென்ஸில் வந்துருச்சு. ஓகேங்களா, ஃபியூச்சர் டென்ஸ் இது நெகட்டிவ். அப்போ என்ன பண்ணணும் நம்ம, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அங்கே WH கொஸ்டின் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா, அது WH கொஸ்டின் ஆனது நமக்கு ஒய், வேர், வென், ஹவு மச், ஹவு லாங், ஹவு ஃபேர், வேர் அண்டால், விச் அண்டால், ஹவு மெனி, அதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. அவன் இட்லி சாப்பிட மாட்டானா அப்படின்னு தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணணும் இங்கே கொஸ்டின். அப்போ என்ன பண்ண, நம்ம சாப்பிட மாட்டானாங்கிறது நெகட்டிவ். அப்போ ஃபியூச்சர் டென்ஸ் நெகட்டிவ் நம்ம எப்படி கேட்போம், அந்த ஓன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓன்ட், அதாவது வில் நாட் போடணும், இல்லாட்டி என்ன பண்ணணும் ஓன்ட் போடணும். ஓகேங்களா, ஸோ ஓன்ட்னா நமக்கு ஃபியூச்சர்ல நெகட்டிவ். ஓகேங்களா, ஃபியூச்சருங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு வில்லு, அது நெகட்டிவ்ங்கிறதுலாம் நம்ம என்ன பண்ணணும் நாட். வில் நாட் இஸ் நத்திங் பட் ஓன்ட். ஓகே, ஸோ ஓன்ட் போட்டு நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட்னா அவன், அவள், அது, ஹீ, சி, இட். ஓகேங்களா, தே, ஐ, இதெல்லாம் நமக்கு என்னது சப்ஜெக்ட். ஓகேங்களா, யார் அந்த வேலையை செய்யறா அவங்க தான் நமக்கு என்னது சப்ஜெக்ட். அதுக்கு நம்ம ரெண்டாவது போடணும். ஸோ ஓன்ட் அவன்கிறது என்ன நமக்கு ஹீ. ஓகேங்களா, ஓன்ட் ஹீ. அடுத்து என்ன பண்ணணும், நம்ம வெர்பு போடணும். ஓகேங்களா, வெர்புன்றது நமக்கு சாப்பிட்றது. ஓகேங்களா, சாப்பிட்றது ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா, அப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு ஈட். ஓகேங்களா, ஸோ ஓன்ட் ஹீ ஈட். அப்புறம் என்ன பண்ணணும், பின்னாடி என்ன சாப்பிட மாட்டான், இட்லி. அப்போ என்ன வைக்கணும், இட்லி போடணும், இட்லி. ஓகே, ஸோ ஒன்ட் ஹி ஈட் இட்லி அப்படிங்க நம்ம கேட்டால் அவன் இட்லி சாப்பிட மாட்டானா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி பிடிக்காது, வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நானே இப்போ இட்லினா சாப்பிட மாட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒன்ட் ஹி ஈட் இட்லினா அவன் இட்லி சாப்பிட மாட்டானா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இட்லி தூக்கிட்டு வேற இதோட போட்டுக்கலாம். ஸோ ஒன்ட் ஹி ஈட் பூரி, ஒன்ட் ஹி ஈட் பொங்கல், இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ட் ஹி ஈட் இட்லி அப்படின்னா அவன் இட்லி சாப்பிட மாட்டானா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் உன்னை தேட மாட்டார்களா, அவங்க உன்னை தேட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா, இதுலேயும் நமக்கு என்னது WH கொஸ்டின் எதுவுமே இல்லை. வேர், வென், ஹவு, ஓகே, எங்கே, ஏங்கிற வார்த்தை இல்லை. அப்போ என்ன பண்ண, நம்ம கேள்விக்கு நேரம் போயிடணும். ஓகே, தேட மாட்டார்களா. ஓகே, மாட்டார்களா அப்படிங்கிறது நெகட்டிவ். ஓகே, அப்போ என்ன பண்ண, நம்ம ஓன்ட் போடணும். கண்ணை மூடி நம்ம என்ன பண்ணணும், ஓன்ட். ஓன்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம சப்ஜெக்ட் போடணும். ஓகே, சப்ஜெக்ட் என்னது நமக்கு இங்கே அவர்கள். ஓகே, அந்த அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெண்டாவதா போட்டுருணும். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது நமக்கு ஓன்ட் தே, ஓன்ட் தே. ஓகேங்களா, அடுத்து நமக்கு தேடுறதுக்கு என்ன நமக்கு சர்ச். ஓகேங்களா, ஸோ ஓன்ட் தே சர்ச், ஓன்ட் தே சர்ச் யார, உன்னை. ஓகேங்களா, ஓன்ட் தே சர்ச் யூ. டே நீ பாட்டு இங்கே வந்துட்டு அவங்க உன்னை தேட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ ஒன்ட் தே சர்ச் யூ அப்படின்னா அவங்க உன்னை தேட மாட்டாங்களா அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஸோ பிரதீபா உன்னிடம் பேச மாட்டாளா, பிரதீபா உன்கிட்ட பேச மாட்டாளா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது எப்படி கேட்குறது, ஸோ பிரதீபா உன்னிடம் பேச மாட்டாளா, மாட்டாளாங்கிறது நமக்கு என்னது நமக்கு கொஸ்டின். ஓகேங்களா, அதை என்ன பண்ணணும், முன்னாடி போடணும் எப்பவுமே. அப்போ ஓன்ட் போட்டு நம்ம என்ன பண்ணணும், ரெண்டாவது சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட்ங்கிறது நமக்கு பிரதீபா. ஓகே, ஸோ ஓன்ட் பிரதீபா போட்டு என்ன பண்ணணும், அடுத்து வெர்பை போடணும். ஓகே, ஸோ ஒன்ட்டு போடணும், சப்ஜெக்ட் போடணும், மூணாவது என்ன பண்ணணும், வெர்பை போடணும். ஸோ வெர்புங்கிறது என்ன, இங்கே பேச. ஓகேங்களா, அந்த பேசுறதுக்கு நம்ம பின்னாடி போடணும். ஸோ ஒன்ட் பிரதீபா ஸ்பீக், ஒன் பிரதீபா ஸ்பீக் யாருக்கிட்ட, உங்களோட. அப்போ என்ன பண்ண, அதுக்கு பின்னாடி போடணும் வித் யூ, வித் யூ. ஓகே, ஸோ ஒன்ட் பிரதீபா ஸ்பீக் வித் யூ, ஒன்ட் பிரதீபா ஸ்பீக் வித் யூ அப்படின்னு அர்த்தம் பிரதீபா உன்னிடம் பேச மாட்டாளா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதை அப்படியே பாருங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஒரு நோட் போட்டு நான் போட்ட வீடியோஸ்லாம் தொடர்ந்து எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டென்ஸில் உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, தட் வி கேன் சி தட் நெக்ஸ்ட் 2-3 சென்டென்ஸ் எனக்கு பார்த்தலாம். ஓகே, இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்க,
அடுத்து பாருங்க, எங்கெல்லாம் அவன் போக மாட்டான், எங்கெல்லாம் அவன் போக மாட்டான் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்கே WH கொஸ்டின், அதான் நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். ஓகே, அப்போ எங்கெல்லாம் அப்படிங்கிறது நமக்கு என்னது வேர் அண்டால். ஓகேங்களா? ஸோ வேர் அண்டால் தூக்கி நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுருணும். ஓகே, இந்த மாதிரி WH கொஸ்டின். அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம போக மாட்டான்ங்கிறது நமக்கு என்னது ஃபியூச்சர்ல நெகட்டிவ். ஓகேங்களா? போக மாட்டான். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஓன்ட் போடணும் பண்ண முடியுது. ஓகே, ஸோ வேறென்றால் ஓன்ட் போட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்து சப்ஜெக்ட் போடணும். ஓகே, இந்த சப்ஜெக்டை தூக்கி போடணும். ஸோ வேறென்றால் ஓன்ட் ஹி, அடுத்தது நமக்கு போகிறது நமக்கு என்னது வெர்பு. ஓகேங்களா? அதை தூக்கி நம்ம கடைசியாக போட்டுருணும். ஸோ வேறென்றால் ஓன்ட் ஹி கோ, அவன் வேறென்றால் ஓன்ட் ஹி கோனா அவன் எங்கெல்லாம் போக மாட்டான், அப்படிங்கிறது நமக்கு சென்டென்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்க, ஏன் அவன் உன்னிடம் பேச மாட்டானா, ஏன் அவங்க கூட பேச மாட்டானா அப்படி நம்ம கேஷுவலாக கேட்போம். ஓகேங்களா? இது வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். யாராவது நம்ம கூட ரொம்ப நாள் பழகிட்டு பேசாமல் இருந்தால் இன்னொருத்தர் நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்ம தேர்ட் பர்சன் வந்து கேட்பாங்க, ஏன் அவங்க கூட பேச மாட்டானா அப்படின்னு நமக்கு. ஓகே, இது எப்படி இருக்குது நம்ம. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஏன் அப்படிங்கிறது நமக்கு என்னது WH கொஸ்டின், அதை தான் நம்ம நல்லா பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுருவோம். இப்போ ஏன்ங்கிறதுக்கு என்ன நமக்கு வை. ஓகே, ஸோ வை போட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது வை போட்டு நம்ம என்ன பண்ணணும், பேச மாட்டானா. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஃபியூச்சர்ல நெகட்டிவ். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், ஓன்ட்டு போட்டுணும். ஸோ வை ஓன்ட்டு போட்டு என்ன பண்ணணும், நமக்கு அவன். அப்போ அவன்கிறது நமக்கு என்னது ஹி. வை ஓன்ட் ஹி அப்புறம் என்னது நமக்கு பேசுறது. ஓகே, இந்த தூக்கி நம்ம போடணும். ஓகே, ஸோ பேசுறதுக்கு ஸ்பீக். ஸோ வை ஓன்ட் ஹி ஸ்பீக் வித் யூ, அவ்வளோதான். வை ஓன்ட் ஹி ஸ்பீக் வித் யூ. ஓகே, உன்னிடம். அப்போ என்ன தூக்கி அதை தூக்கி நம்ம கடைசியாக போடணும். வை ஓன்ட் ஹி ஸ்பீக் வித் யூ அப்படின்னு அர்த்தம், அவன் உன்னோட பேச மாட்டானா அப்படின்னு அர்த்தம். ஓகே, வித் யூ. இதே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், பேரை கூட போடலாம். பிரதீபா உங்கள்கிட்ட பேச மாட்டாளா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம், வை வாண்ட் பிரதீபா ஸ்பீக் வித் யூ அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகே, வை வாண்ட் பிரதீபா ஸ்பீக் வித் யூ, ஆர் வை வாண்ட் ரவி ஸ்பீக் வித் யூ. ரவி உங்கள்கிட்ட பேச மாட்டானா. ஓகேங்களா? வை வாண்ட் ராஜு ஸ்பீக் வித் யூ, வை வாண்ட் கண்ணன் ஸ்பீக் வித் யூ, கண்ணன் உங்கள்கிட்ட பேச மாட்டானா. ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய சென்டென்ஸ் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அவர்கள் உன்னை நம்ப மாட்டார்களா, அவங்க உன்னை நம்ப மாட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? இது நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி இருக்குது நமக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா WH கொஸ்டினில் எதுவுமே நமக்கு கிடையாது. அப்போ என்ன பண்ணோமா, ஓன்ட்ட தூக்கி நம்ம முன்னாடி போட்டுடணும். ஓகே, ஸோ கொஸ்டின். ஸோ WH கொஸ்டின் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இந்த கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணணும். நமக்கு கொஸ்டின்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டின் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஓன்ட்டு போட்டு அப்போ என்ன பண்ணணும், அடுத்து நம்ம என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் போடணும். ஓகே, அவர்கள்ங்கிறது நமக்கு தே. ஓன்ட் தே, இங்கேருந்து நம்பருக்கு நமக்கு பிலீவ். ஓகேங்களா? ஓன்ட் தே பிலீவ் யார, உன்னை. ஓகேங்களா? ஓன்ட் தே பிலீவ் யூ அப்படின்னு அர்த்தம், அவங்க உன்னை நம்ப மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பிலீவ் தான் நம்ம போடணும், ட்ரஸ்ட் போடக்கூடாது. ஓகே, பிலீவ் தான் நமக்கு பர்ஃபெக்டான வெர்பு. ஸோ ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவுனாவும் யூஸ் பண்ணுவாங்க, வெர்பாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது சேம் டைம் பார்த்தீங்கன்னா பிலீவ் வந்து ஒரு தாட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஒரு தாட் மூலியமாக நம்ம அதை நம்புறது, அதுக்கு பேர் தான் அவங்க உன்னை நம்ப மாட்டாங்களா அப்படின்னு கேட்கறது. ஓகேங்களா? ஸோ ஒன்ட் தே பிலீவ் யூ அப்படின்னா அர்த்தம், அவங்க உன்னை நம்ப மாட்டார்களா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இதுலேயே 2 சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தலாம். ஸோ அடுத்து பாருங்க, எதெல்லாம் அவன் வாங்க மாட்டாள். இப்போ கடைக்கு போகிறோம், நம்ம கேட்குறோம், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம கூட வரல, அவள் வந்திருந்தா என்னெல்லாம் வாங்குவா, வள்ளினா என்னெல்லாம் வாங்க மாட்டா அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். ஸோ எதெல்லாம் அவள் வாங்க மாட்டாள் அப்படின்னு நம்ம கேட்குறோம். எது எப்படி சொல்கிறது, எதெல்லாம் அப்படிங்கிறது என்ன, நமக்கு விச் அண்டால். ஓகேங்களா? எதுனா நமக்கு விச். ஓகே, எது எல்லாம்னா விச் அண்டால். ஓகேங்களா? அண்டால் சேர்த்திங்க நமக்கு, அவ்வளோதான். ஸோ விச் அண்டால், விச் அண்டால் போட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது நமக்கு இங்கே போடணும். ஓகேங்களா? வாங்க மாட்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ஓன்ட்டு. ஓகேங்களா? ஸோ விச் அண்டால் ஓன்ட்டு போட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்து சப்ஜெக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ ஷி. விச் அண்டால் ஓன்ட்டு ஷி, அப்புறம் என்ன பண்ணணும், வாங்க, இதை தூக்கி போட்டுணும். ஓகே, வாங்குறது நமக்கு பை. ஓகே, பை. ஸோ விச் அண்டால் ஓன்ட்டு ஷி பை, எதெல்லாம் அவள் வாங்க மாட்டாள் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே, அடுத்து பாருங்க, அவன் உன்னிடம் வெறுப்பு காட்ட மாட்டானா, அவங்ககிட்ட வெறுப்பா நடந்துக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இது வந்து. ஓகேங்களா? வெறுப்பு காட்ட மாட்டானா அப்படின்னு நம்ம தெளிவாக எழுதிக்கும். அப்போ என்ன அர்த்தம், அவங்ககிட்ட வெறுப்பா இருக்க மாட்டானா, வெறுப்பா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்க,
ஸோ நம்ம என்ன பண்ணணும், வெறுப்பு காட்ட மாட்டானா, மாட்டானாவே நமக்கு என்ன அர்த்தம், ஃபியூச்சர் டென்ஸ் நெகட்டிவ். ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்க, WH கொஸ்டின் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நோ ஒன் WH கொஸ்டின். ஓகே, வேர், விச், how much, no one in this sentence. So that we are going to take immediately மாட்டானா. ஓகேங்களா. ஸோ தட் won't போட்டு கண்ணு முடிக்க. ஓகேங்களா. won't போட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது சப்ஜெக்ட் போடணும். ஓகேங்களா. won't he. ஓகேங்களா. won't he போட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும், நமக்கு வெர்பை போடணும். ஓகேங்களா. வெர்பு தான் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ won't he வெறுப்பு காட்டுறது. அவருக்கு எனக்கு என்ன இங்கிலீஷ் அப்படின்னா ஷோ போடணும். ஓகேங்களா. ஷோனா காட்டுறது. என்ன காட்டுறது, வெறுப்பு காட்டுறது. வெறுப்புனா நமக்கு டிஸ்கஸ்ட். ஓகேங்களா. டிஸ்கஸ்ட்னா வெறுப்பு காட்டுறது. ஓகேங்களா. ஸோ டிஸ்கஸ்ட்னா வெறுப்பு காட்டுறது. ஸோ won't he so discussed with you. ஓகேங்களா. உன்னிடம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி போட்டுருணும். ஓகே. ஸோ உன்னிடம் வித் யூ கொஸ்டின் மார்க் போட்டுருணும். ஓகேங்களா. ஏன்னா கொஸ்டினால கேட்கணும், அவன் மட்டும் வெறுப்பு காட்ட மாட்டானா. ஸோ won't he, won'tனா காட்ட மாட்டானா, சாரி மாட்டானா. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் பண்ணணும். won't he so discussed with you. ஓகேங்களா. உன்னிடம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம பின்னாடி போட்டணும். இந்த வெறுப்புங்கிறது நமக்கு இங்கே இருக்கு. ஓகேங்களா. ஸோ won't he so discussed with you அப்படின்னு அர்த்தம், அவங்ககிட்ட வெறுப்பு காட்ட மாட்டானா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ டுடே we are going to stop this sentence for simple future tense. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஓகேங்களா. ஸ்போக்கன் கிளாஸ் போயிட்டு ஒரு 5,000 10,000 நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இதே தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ தட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ தட் ஏதாவது கிளாரிட்டி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரு தம்ஸ் அப் போட்டுங்க, அப்படியே லைக் போட்டுங்க.